விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆயுதம் வழங்கப்பட்டமை குறித்து ராஜாங்க அமைச்சர் பெள்ளியான் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடவில் இடம்பெற்ற காட்சி மாநாட்டின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பெள்ளியான் கூறியது போன்று எந்தவொரு அரசியல் கட்சியும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருந்தால் அது தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நந்தி மித்ரகம பகுதியில் வசிக்கும் இளைஞரொருவர் காதலிக்கு பயம் காட்ட கழுத்தில் கயிற்றை மாட்டிய நிலையில் அது இறுகியதால் மரணமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2 தினங்களுக்கு முன் வவுனியா போகஸ்வேவ பகுதியைச் சேர்ந்த 17 வயது இளைஞன் ஒருவரை காணவில்லை என மாமடு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த இளைஞன் இன்றைய தினம் தூக்கிட்டு மரணித்த நிலையில் நந்தி மித்ரகம பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டார். தனது 15 வயது காதலியை மிரட்டுவதற்காக கழுத்தில் கயிற்றை மாட்டிய நிலையில் குறித்த கயிறு இறுகி மரணித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனையின் பின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாமடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.